ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சர்வே அக்செப்ட் ஆகிருக்கு. அந்த சர்வே பேர் பார்த்தீங்கன்னா ரேகா ஜெம்ப்ளேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே. இதுக்கு வந்து 75 சென்ட் தராங்க. டோட்டல் டைம் வந்து 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸும் இருக்குது. $12 வரைக்கும் போனஸ் தருவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. 11 மினிட்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக் சர்வே தான். நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி குவாலிட்டிக்ஸ் சர்வே பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸும் இருக்காது. மேக்ஸிமம் வந்து ஜாக்கிரதையாக பண்ணணும். ஸோ இந்த சர்வேயோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் அந்த லிங்க் எடுத்து mturk ஷூட்லேயோ இல்லை பேண்டா கிரேஸ்லேயோ ஆட் பண்ணி அசைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே இந்த சர்வே பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டிக்ஸ் லிங்க் வந்து எடுத்துக்கலாம். லிங்க்குள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதோட கன்சர்ன் ஃபார்ம் வந்திருக்கு. ஆவரேஜாக வந்து உங்களுக்கு 40 சென்ட் போனஸ் தருவாங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா $12 வரைக்கும் தருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சர்வேயோட கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஐ அக்ரி டு பார்ட்டிசிபேட்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஐடி கேட்குறாங்க. நான் இந்த பேஜை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஃபார் செக்யூரிட்டி ரீசன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒர்க் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே அந்த ஐம் நாட் ஏ ரோபோட்டுன்றது அதை கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நம்ம ஏஜ், ஜெண்டர், அப்புறம் டிகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே என்னது வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரன்னிங் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் ரன்னிங் பண்ணுறதுல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ்னே கொடுங்க. ஏன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான சர்வே தான் இது, அதனால் அப்படி தான் கொடுக்கணும். ஸோ பார்க்கலாம். ஃபார் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் ஹவு மச் தே அப்ளை டு யூ, ப்ளீஸ் பி ஹானஸ்ட் இன் யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ ப்ரிஃபர் ஒர்க் தட் இஸ் ரொட்டீன், ஸ்ட்ராங்லி, அதாவது அக்ரி ஸ்ட்ராங்லின்னு கொடுத்துருங்க. ஐ ஆம் கியூரியஸ் அபவுட் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். இதுக்கு வந்து ரேண்டமாக கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சந்தேகம் வராது. இல்லாட்டி நம்ம வந்து மாற்றி கொடுக்காம சேமாக கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து படித்து பார்க்காமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாங்க. கொஸ்டின்ஸ்லேயும் சில செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் செலக்ட் திஸ் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் பார்த்து பண்ணணும், இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, இது வந்து நியூட்ரல் கொடுத்துக்குங்க. There has been times when I was quite jealous of the good fortune of others அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நியூட்ரல் கொடுத்துருங்க. At the time I have played sick to get out of something அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அக்ரி லிட்டில் கொடுத்துருங்க. எல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ரீடிங் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி இஃப் தேர் இஸ் ரீடிங் திஸ். பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இஃப் யூ ஆர் ரீடிங் திஸ் செலக்ட் தி ஆப்ஷன் நியூட்ரல் ஆர் நோ ஒப்பீனியன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது நியூட்ரல் ஆர் நோ ஒப்பீனியன்கிறது இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து ஹவு மச் டு யூ அக்ரி ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், தெர் ஆர் நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ், ஸோ ஜஸ்ட் டெல் அஸ் வாட் யூ திங்க். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஏதோ ஒரு ஆன்சர் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இருக்கிறது தான் வந்து என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அதை தான் கொடுக்கணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஆப்டிடியூட் ஃபார் ஃபைனான்சியல் லிட்ரஸி, கேன் டிலே டூ மச் டு சேஞ்ச் இட். இதுக்கு சம்வாட் அக்ரி கொடுத்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் இதுக்கு வந்து அக்ரி கொடுத்துருங்க.
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லேயும் வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு படித்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஹவு எஃபெக்டிவ்லி கேன் யூ டூ ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கில்ஸ். இந்த இடத்துல வந்து யூஸ் கிரெடிட், எஃபெக்டிவ்லி, இன்வெஸ்ட் மணி, வெரி எஃபெக்டிவ்லி, அப்புறம் இந்த இடத்துல அப்படியே மாற்றி மாற்றி ரேண்டமாக கொடுக்கணும். அதாவது ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது, ரேண்டமாக கொடுக்கணும். இங்கேயும் கொஸ்டின்ஸும் கரெக்டாக பார்த்துக்கணும். ப்ளீஸ் கிளிக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கன்னு போட்டிருப்பாங்க, அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஏர் இஸ் கிரிட். ஓகே ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு look at this list below. To show the read this, you need to remember the word that is underlined. You will be asked about this next page. You must answer correctly in order to proceed. அதாவது ஆப்பிள், ட்ரக்கு, கேட்டு, க்ளவுடுங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். க்ளவுட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. இதில் வந்து இன் விச் வேர்ட் வி அண்டர்லைன்டு பாட்டம் ஆஃப் த ப்ரீவியஸ் பேஜ். அதாவது லாஸ்ட் பேஜில் என்ன வந்து அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்குறாங்க. க்ளவுடு தான் அண்டர்லைன் ஆகிருந்துச்சு. ஸோ க்ளவுடு கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வாட் கொஸ்டின் பிலோ யூ வில் ஹேவ் த சான்ஸ் டு வின் அடிஷ்னல் போனஸ் பேமெண்ட். ரீட் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி. அதாவது இந்த கீழே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லாக படிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு போனஸ் பேமெண்ட்டு கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன், லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் பிலோ. In each now you have to select one of these two options. Each option consists of two numbers. The first number is the amount of bonus payment, while the second number is likelihood of getting this bonus payment. For example, $1 with 75% chance means that if your opinion is selected with the 75% chance you will receive $1. 75% சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் $1 வந்து போனஸ் ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. யூ ஹாவ் டு செலக்ட் த ஆப்ஷன் யூ ப்ரிஃபர் இன் ஈச் ரோ வித் 20%, 1 out of 5 chance you will be selected actually receive an additional bonus payment based on your choice. If you are selected to receive additional bonus payment, one of the rows will be selected randomly. ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. உங்கள் பேமெண்ட் வந்து போனஸ் பேமெண்ட் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே ஸோ ஓகே, கீழே வந்து நம்ம ரிமெம்பர் தட் ஈச் ஒன் ஆஃப் த 11 rows could be decision. That matters, so treat each row as if it is the one that determines your bonus payment. Before making your choice, please answer this question to ensure that you understand what determines your bonus payment. You must answer this correctly in order to be able to complete the survey and receive payment. ஆன்சர் கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பேமெண்ட் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகும் போட்டிருக்காங்க. இஃப் யூ ஆர் நாட் ஷுர் about the answer, scroll up the read the instruction again. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற பேராகிராஃபை வச்சு தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை அப்படியே வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் கேட்பாங்க. If select a specific option, $1 with 75% chance, which of the following conditions have been true in order for you to receive $1 bonus payment? Select all the options below that you have to be in true, only those. Okay, கீழே வந்து your age is between 25 to 40. இந்த இடத்துல ஏஜை பற்றி எதாவது போட்டிருக்காங்களான்னு சும்மா ஃபைன் பண்ணி பாருங்கள். ஃபைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து இந்த பேராகிராஃபில் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து யுவர் ஏஜ் இஸ் பிட்வீன் 25 to 40 years கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற பேராகிராஃபை வச்சு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்
இந்த இடத்துல வந்து selected actually receive additional bonus payment choice. To row contains this option $1 with 70% randomly selected. இதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதா சான்ஸ். இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் இஸ் செலக்டட். ரேண்டம்லி செலக்டட்னு கொடுக்கல, என்னங்கிறத பார்ப்போம். ரேண்டம்லி செலக்டடுங்கிறது வந்து 75% கிடையாது, 20% தான் போட்டிருக்கிறாங்க. போனஸ் ஓகே 50% போட்டிருக்காங்களா, அதையும் பார்த்துக்கலாம். 50% இன்னும் அதையும் போடல, அது போடல. நீங்கள் வந்து இதை கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா $1 with 70% சான்ஸ் ரேண்டம்லி செலக்டட் கிடையாது. அடிஷ்னல் ரேண்டமைசேஷன் ரிசல்ட் இன் $1 பேமெண்ட், இது கொடுக்கலாம். You spend more than 75 seconds on this page, அப்படியெல்லாம் கொடுக்கல. 75 seconds more, seconds இந்த ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ நமக்கு கிளிக் பண்ணியிருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் வந்து 25 to 40, 20% வந்து போனஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலே போட்டிருக்கிறது தான் நான் கொடுத்துருக்குறேன். எங்கேனா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் போனஸ், அடிஷ்னல் போனஸ் பேமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்கே ஒன் ஆஃப் த ரோஸ் வில் பி செலக்டட் ரேண்டம்லி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 75% வந்து ரேண்டம்லியும் கொடுக்கல. அடிஷ்னல் ரேண்டமைசேஷன் வில் டேக் பிளேஸ். அடிஷ்னல் ரேண்டமைசேஷன் ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 4 ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற எதுவும் கிளிக் பண்ண தேவையில்லை. அப்படியே கீழே வந்துடலாம். விச் ஆஃப் திஸ் ஆப்ஷன் டு யூ ப்ரிஃபர், இதை வந்து எந்த ஆஃபரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 100% சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1.5 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. $2 வந்து 100 சான்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து $1.50 கொடுத்துக்கிறேன். விச் ஆஃப் திஸ் ஆப்ஷன் டு யூ ப்ரிஃபர், இது வந்து 95%. ஓகே, மாற்றியே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு கீழே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். Please review the instruction. Your answer is comprehension question below. Your answer was incorrect previously. There is your last chance to correct it. Otherwise, you will not be able to complete the survey for the payment. If you wish, you may also modify the changes between the pairs of amount and chances. இது வந்து லாஸ்ட் சான்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இதை மட்டும் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகாது. ப்ளீஸ் நோட் ஃபாலோவிங். யூ ஹாவ் டு செலக்ட் ஆப்ஷன் ப்ரிஃபர் ஈச் ரோ. ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிப்போம். வித் 20% அவுட் ஆஃப் 5. ஓகே, இந்த ஆப்ஷன் ஓகே. One of the rows will be selected randomly. ஒருவேளை ஆல் ஆஃப் தி அபோவ் இருக்குமோ என்னன்னு தெரியல. ஆல் ஆஃப் தி அபோவ் கொடுத்து கீழே கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை வந்து மிஸ்டேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ண முடியாது.
ஓகே, இப்போ அந்த சர்வே வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஃபெயில் டு ஆன்சர் கரெக்ட்லி எ கொஸ்டின் டிசைன் டு செக் வெதர் யூ ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்து நீங்கள் செய்யலை அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு பொறுமை இல்லையோ என்னமோ தெரியல. பட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வே முடிச்சிட்டானே நினைக்காதீங்க. என்னால் முடியலனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக கண்டிப்பாக கிடைச்சாலும் கிடைக்கும். நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் படி படித்து கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். அந்த பேராகிராஃபில் தான் வந்து எல்லா ஆன்சருமே இருக்குது. அதனால் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து போனஸ் $12 இல்லாட்டியும் $1 கிடைக்கும். சர்வே உங்களுக்கு நான் பண்ண வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.